ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்கு எந்த கல்லூரி கிடைக்கும், நம்ம என்ன கோர்ஸ் எடுத்தால் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ எந்த கல்லூரி எடுக்கலான்றதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த துறைகள் இந்தியாவுடைய ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2030க்குள்ளே பெருசாக வளரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அந்த துறைகளில் சாதிக்கணும்னா என்னென்ன கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்றத பற்றியும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா, மார்க்கெட் ரிசர்ச், கேரியர் ட்ரெண்ட் அனாலிசிஸ், இது எல்லாமே 2025 நடந்திருக்கும். பார்த்தீங்களா? அதோடைய ஃபோரம்ஸ், வெப்சைட்ஸ், ஆர்டிகல்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது காமிச்சிருக்கக்கூடிய சேலரிஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ், செக்டாருடைய க்ரோத், ஜாப் ரோல்ஸ், நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க, எந்த மாதிரி சிட்டிஸில் வேலை பார்க்க போகிறீங்க, இண்டஸ்ட்ரி டிமாண்ட் எப்படி மாறுது அப்படின்றத பற்றி ஸ்ட்ரைட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்றதையும் நான் கொடுத்துருக்கேன். அதோட வெப்சைட் அட்ரஸையும் கொடுத்துருக்கேன். நிதி ஆயோக் ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? இது கவர்மெண்ட்டுடைய சைட் தான். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், இதுவும் ஒரு கவர்மெண்ட் சைட் தான். சரிங்களா? இது ரெண்டுத்துலேயும் நிறைய டேட்டாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லிங்க்டு இந்தியா ஜாப் ரிப்போர்ட்ஸ் 2024-2025, வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபோரம்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் மெக்கன்சி அண்ட் கோ இந்தியா 2030 விசன் ரிப்போர்ட், Statista.com டேட்டா ஆன் செக்டார்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடியது செக்டார் 1. அதாவது இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற துறைகளே மிக அதிக வளர்ச்சி பெறக்கூடிய நம்பர் 1 துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் சப்ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே இதில் அடங்கும். க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% இருக்குன்றாங்க 2030. CAGR அப்படின்றது காம்பவுண்ட் அனுவல் க்ரோத்னு ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது 20% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும். டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ, க்ளவுட் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்கும். பெஸ்ட் கோர்சஸ் இதில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா CSE இருக்கலாம், AIML இருக்கலாம், அதேமாதிரி டேட்டா சயின்ஸ் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு டயர் ஒன் ஃபர்ம்ஸில் 6 to 12 lakh per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து இது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ரெனியூவபிள் எனர்ஜி. இதோடைய ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா சோலார், விண்டு, க்ரீன் ஹைட்ரஜன் சொல்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இதில் தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்ருக்காங்க. கவர்மெண்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெட் 0 by 2017 கொடுத்துருக்காங்க. அதாவது 2070க்குள்ளே இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை 0 ஆக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி அனலிஸ்ட், சோலார் இன்ஜினியர், பேட்டரி டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்கும். இங்கே சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரிக்கல், எனர்ஜி இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 4 to 8 lakh per annum இருக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு, MNCயில், ஸ்டார்ட் அப்ஸில். அடுத்து மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னு கேட்டிங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல், லோயர் ரன்னிங் காஸ்ட், அதனால தான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி உண்டாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுவித டெக்னாலஜியோடு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 டன் வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்டரியோட வெயிட் அதாவது 1.5 டன்னில் எவ்வளோ பேக்கப் கிடைக்குமோ அதை கிட்டத்தட்ட 600 kgலே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இன்னும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுடைய காஸ்ட் குறையும். அதே மாதிரி அதோட ரன்னிங் காஸ்ட்டும் குறையும் அப்படின்றது தான் இது. ஸோ இதில் பிக் பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா டாட்டா, ஓலோ, ஏத்தர், மஹேந்திரா. சரிங்களா? ஜாப் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் EV டிசைன் இன்ஜினியர், பேட்டரி மேனேஜ்மெண்ட், எம்பெடட் சிஸ்டம்ஸில் வரலாம். பெஸ்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா EEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், CS வித் எம்பெடட் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 4 to 9 lakh per annum R&D ரோல்ஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது 4வது இடத்துல இருக்கக்கூடியது ஹெல்த் கேர் அண்டு ஹெல்த் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. இதில் ஜெனாமிக்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க போது. ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஜெனடிக் அனலிஸ்ட், ஹெல்த் ஆப் டெவலப்பர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்க போது. பெஸ்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக், ECE,
ஃபார் வியரபிள் டெக்னாலஜி. சரிங்களா, நிறைய அந்த நம்ம வாட்ச்லாம் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வியரபிள் டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 4 to 7 lakhs per annum. அதாவது ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை R&Dயாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது இருக்கக்கூடியது ஃபினான்ஸ் டெக்னாலஜி என அழைக்கப்படக்கூடிய ஃபின் டெக்னாலஜி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயோட க்ரோத், டிஜிட்டல் பேங்கிங், பிளாக் செயின் டெக்னாலஜி. ஏன்னா இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் வந்து கூடிய சீக்கிரமே பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு மாறுவதாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேங்க்ஸ்லாம் பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஜெரோதா, பேடிஎம், ரேசர் பே, இந்த மாதிரியான நிறைய யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஜாப் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் டெவலப்மெண்ட், ஃபின் டெக்னாலஜி அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்கும். பெஸ்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ் அழைக்கப்படக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், சிஎஸ்சியில் பிளாக் செயின், ஐடி, ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்போ, இதெல்லாம் முடித்தவங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 5 to 10 lakh per annum ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் கிடைக்கும். சரிங்களா, மற்ற செக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்தலாம். ஸோ காமர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இதில் வந்து ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் வந்து இன்றைக்கி இந்தியாவுடைய அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸில் ஜெயிச்சனால தான் கம்பெனிஸே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ரோபோட்டிக்ஸ், ஏஐ, சப்ளை செயின் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ், இஸ்ரோ, டிஆர்டிஓ, இந்த மாதிரி இடத்துலலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க, இசிஇ படித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜிலும் டிஃபென்ஸ்லையும் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு எதிரிகளை வந்து சமாளிக்க வேண்டிய திறமையும் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதையும் நம்ம இந்தியா வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமிங் அண்டு ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஆர் விஆர்னு சொல்லுவாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி முடித்தவங்க, மல்டிமீடியா டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சைக்காலஜி ப்ளஸ் ஏஐ, ஹியூமன் சென்டர்ட் டிசைன், யூஎக்ஸ் யூஐ. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த துறைகளையும் மிக அதிக வேலை வாய்ப்புகள் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் நான் விட்டுருக்கேனான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.